ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இதுக்கு முன்னாடியான வீடியோ பதிவில் நம்மளோட 1 ஏக்கர் வேர்க்கடலை தோட்டத்துக்கு மண் அணைக்கிறதுக்காக ஆள் வந்திருந்தாங்க. வெற்றிகரமாக நம்ம 1 ஏக்கர் வேர்க்கடலை தோட்டத்துக்கு மண் அணைச்சாச்சுங்க. இப்போ வந்து ஒரு 2 நாள் காய விட்டுருந்தோம், நல்லாவே காஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம காய விட்டோம் அப்படின்னா இந்த எடுத்துக்கிற பிஞ்சு வந்து வெம்பி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் நம்ம மண் கட்டினதுனால வந்து ரொம்ப லேசாக தான் வந்து பிஞ்சு மேலே வந்து அந்த மண் இருக்கும். இதனால் வெப்பம் தாங்க முடியாமல் அதோட பிஞ்சு வந்து வெம்பி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 நாள் கழித்து வந்து நம்ம தண்ணி கட்டியே ஆகணும். தண்ணி கட்டல அப்படின்னா நம்மளுக்கு வந்து தரமான வேர்க்கடலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம தோட்டத்தில் தண்ணி கட்டிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்தால் அந்த கோழி காளான் மட்டும் சாகவே இல்லைங்க. இது எவ்வளோதான் காய்ச்சலாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தண்ணி வந்தது அப்படின்னா திருப்பி வந்து துளுக்க ஆரம்பிச்சிடும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்தினா மட்டுமே கண்ட்ரோல்